கடந்த 2021 திமுக கொடுத்த 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 439 வாக்குறுதிகளை இன்னும் முழுமையாக நிறைவேற்றவில்லை எனவும் திமுக வெறும் 66 வாக்குறுதிகளை மட்டுமே முழுமையாக நிறைவேற்றியுள்ளது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். அதிமுக கூட்டணிக்கு பிரமாதமான கட்சி எங்கள் கூட்டணிக்கு வரப்போகிறது, பொறுத்திருந்து பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி சொல்லி கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகப் போகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க இதுவரை எந்த பெரிய கட்சியும் வெளிப்படையாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. பாஜகவின் தேசிய தலைவராக இருக்கும் ஜே.பி. நட்டா விரைவில் மாற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நட்டாவின் மாற்றம் கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. மத்திய வேளாண்மை துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் நேற்று இரவோடு இரவாக RSS தலைவர் மோகன் பகவத்தை சந்தித்து பேசியது பாஜகவின் அடுத்த தேசிய தலைவர் பதவி குறித்த ஊகங்களை தூண்டியுள்ளது. இந்த சந்திப்பு டெல்லி உள்ள RSS தலைமையகத்தில் 45 நிமிடங்கள் நடைபெற்றது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் எப்போதும் தாம் அணிகின்ற டி-ஷர்ட்டில் உதயசூரியன் சின்னம் இருப்பதைப் போல் பார்த்துக் கொள்வார். தற்போது அதனை பின்பற்றி பாமக தலைவர் அன்புமணியும் தாம் அணிகின்ற டி-ஷர்ட்டில் மாம்பழ சின்னத்தை பொறித்திருக்கிறார். இது இரு கட்சிகளின் நிர்வாகிகளிடையே பேசுபொருளாகி இருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எழுச்சி பயணத்தில் பேசி வரும் விஷயங்கள் சில கடுமையான விவாதங்களை, விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது. இந்த பேச்சை யாருங்க எழுதி கொடுக்கிறது என்று கேட்கும் அளவிற்கு சில பேச்சுக்கள் தவறாக அமைந்து உள்ளன. கடந்த 2 நாட்களாக விஜய் காங்கிரஸ் கட்சியுடன் ஆலோசனை செய்ததாக பல செய்திகள் வந்தன. தவிக கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு 70 இடங்களை கொடுக்க முன் வந்ததாக செய்திகள் வந்தன. அதோடு காங்கிரஸ் கட்சிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கவும் தவிக விஜய் முன்வந்ததாக செய்திகள் வந்தன. தனது கையால் பதக்கம் வாங்க தொழில்துறை அமைச்சர் ஆர்.பி. ராஜாவின் மகன் சூரிய ராஜாபாலு மறுத்ததற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை என்ன கூறினார் என்பதை பாருங்கள். வெற்றி பெற்றவர்களுக்கு அண்ணாமலை பதக்கம் அணிவிக்க முயன்ற போது கழுத்தில் அணிவிக்க விடாமல் சூரிய ராஜாபாலு அதை கையில் பெற்றுக் கொண்டார்.